ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஓடிஐ மேட்ச் வந்து ரொம்ப சிறப்பாக தரமாக வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து மிலிட்ரி கலரில் வந்து கேப் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கேப் வந்து எதுக்காக போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புல்வாமா அட்டாக்ல வந்து பல இந்திய ராணுவ வீரர்கள் வந்து இறந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இவங்க வந்து இந்த மிலிட்ரி கேப்பை வந்து போட்டு இன்னைக்கு வந்து சிறப்பிச்சாங்க. ஸோ இதை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தலை எம்எஸ் தோனி அவர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து தந்தார். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப வைரலாக வந்து போயிட்டுருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்த வீரர்களுக்கு வந்து ஒரு சமர்ப்பணமாக வந்து இந்த கேப்பை வந்து எல்லாருமே வந்து போட்டு இன்னைக்கு இந்த மேட்சை வந்து மொத்தமாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு விராட் கோலி மற்றும் கேதர் ஜாதவ் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அநேகமாக வந்து இந்திய அணி வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்புகிறேன். ஸோ எந்த மாதிரியான மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த்.